வணக்கம். என்னுடைய இந்த பாட்காஸ்ட்டில் இன்றைக்கி ஒரு டாபிக் பேசலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ என்ன டாபிக் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தான் ஒரு புக்கை முடிச்சிருந்தேன். எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய கான் என்றது இயற்கை அந்த புக்கை முடித்தேன். ஒரு சின்ன புக்கு தான், ஒரு கிட்டத்தட்ட 127 பக்கம் தான் இருக்கும். அந்த புக்கை நேற்று முந்தானத்து கொஞ்சம் ஆக்சுவலி முன்னாடியே வாங்கிட்டேன். கொஞ்சம் இடையில ஒர்க் இருந்ததுனால இன்னைக்கு தான் கம்ப்ளீட் பண்ணேன். பட் அந்த புக்கை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறது கிடையாது. அந்த புக்கை படிக்கும்போது நான் என்ன மாதிரி உணர்ந்தேன், என்னுடைய வாழ்க்கையோடைய அனுபவங்கள், அதில் எனக்கு என்னெல்லாம் தோணுச்சு அப்படிங்கிறத இந்த பாட்காஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன். கிட்டத்தட்ட இந்த பாட்காஸ்ட் பேசுகிறதும் ஒரு எனக்கு நானே குரல் வழியாக நான் பதிவு பண்ணிக்கிட்டது தான். அதுதான் மெயின் நோக்கம். எஸ் ராமகிருஷ்ணன் அவருடைய அந்த புக்கில் நிறைய இடத்துல இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், அதாவது அந்த டாபிக் சொல்லுவாங்கன்னா அந்த டாப்பிக்கை தான் நான் எடுக்க போகிறேன். அவர் மலையை பற்றி பேசினார், மவுண்டைன் அந்த இதை பற்றி. ஸோ அதை பற்றி என்னுடைய அனுபவங்கள், அது ஒரு சின்னது தான். மலை எல்லாத்துக்கும் நமக்கு பிடிக்கும். அடுத்த நம்ம மலையை பார்க்கும்போது எனக்கு அதோடைய பிரம்மாண்டம் ரொம்ப பிடிக்கும். அதே பிரம்மாண்டத்தில் இருக்கும்போது ரொம்ப அமைதியாக இருக்கும். பார்த்திங்களா, நம்ம நிறைய இது பார்த்திங்கன்னா, இப்போது கடல் இருக்கும்போது திடீர்னு சுனாமி அப்படிங்கிற பேரலை வருது, நிலம் அப்படி இருக்கும்போது நிலநடுக்கம் வருது, அப்படிலாம் நம்ம படிக்கிறோம். ஆனால் மலைகள் பார்த்திங்கன்னா இவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தும் அது என்றைக்குமே மலையால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எதுவும் எரிமலையை விட்டுருங்க, பட் ஒரு சாதாரண மலையால் நம்மளுக்கு பயப்படுற மாதிரி எதுவும் வந்தது இல்லைல்ல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதோடைய பிரம்மாண்டம், அதோடைய அமைதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். தூரத்துலேருந்து பார்க்கும்போது அதோடைய பசுமை நிறம் என் மனசில் அப்படி நீங்காமல் இருக்கும். ராமேஸ்வரத்தில் இருக்கும்போதும் பார்த்திங்கன்னா எத்தாவில் பார்த்தாலே மலை தான் இருக்கும். அந்த மேற்கு தொடர்ச்சி மலை தெரியும். அப்போலாம் வாக்கிங் போகும்போது அந்த மலையை ரசிப்பேன். ஆனால் அதை விட நான் இப்போ தான் கொஞ்சம் அதிகப்படியாக ரசிக்க பழகிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போவும் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற சிவசைலத்துக்குலாம் நான் அடிக்கடி போக வேண்டியிருக்கும். அப்போ போகும்போது பார்த்திங்கன்னா அந்த பச்சை மலையை பார்த்தோன்னே நானே அப்படி உள்ளே போய் விழுந்துடலாமா அப்படின்னு தோணும். எதுக்கு ஒரு ஜாப்போ, எதுக்கு ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டாக எதுக்கு இருக்கணும், அந்த மலையில் போய் அப்படியே தன்னந்தனியாக வாழ்ந்துடலாமே அப்படின்னு கூட எனக்கு தோணும். அதே மாதிரி என்னுடைய ஊரில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, நான் வாக்கிங் போகும்போது சுற்றில் மலை தெரியும், அந்த மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் தெரியும். அதெல்லாம் பார்த்து அப்படியே ஏக்கமாக இருக்கும். அதை எப்படி வார்த்தைகளால் சொல்ல முடியாது. எனக்கு என்ன வேணுங்கிற கூட எனக்கு அதில் சொல்ல தெரியாது. ஜஸ்ட்டு அதை பார்க்கும்போது ஒரு அழகு இருக்கும். அது அவர் சொல்லும்போது எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரயில் பயணத்தை பற்றி அவர் சொல்லியிருப்பார். அவர் பட்ட ஒரு கஷ்டத்தை ஆக்சுவலி அவர் சொல்லியிருப்பார். இந்த ட்ரெயினில் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, அன்ரிசர்வில் அந்த கழிப்பறை பக்கத்தில், ட்ரெயினோட அந்த கம்பார்ட்மெண்ட்டோட கழிப்பறை பக்கத்தில் நின்றுட்டு வந்தேன், அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. என் வாழ்க்கையில் இந்த சீனு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தடவை நடந்திருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் நான் சின்ன அதாவது 19 வயசு 20 வயசில் ஊர்லேருந்து கிளம்ப பார்த்திங்கன்னா, நான் ரிசர்வ் பண்ணுறதும் எனக்கு தெரியாது, ரிசர்வ் பண்ணி யாரும் தரவும் மாட்டாங்க. பஸ்ஸில் போகிறதுக்கு பயப்படுவேன். ஸோ அதனால் ட்ரெயினில் போவேன். அப்போ லாஸ்ட் நேரம் அப்படி போனோடனே அப்படி டிக்கெட் எடுத்து போகிறது தான் நம்ம ஈஸி எப்படின்னு நினச்சிட்டு போவேன். ஆனால் அங்கே பயங்கரமாக கூட்டம் இருக்கும். அதுவும் சென்னையிலேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கூட்டம் இருக்கும். ஏன்னா நான் சென்னையில் ஒரு தடவைலாம் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு கொஞ்சம் ஒரு நாள் முன்னாடி தாம்பரத்தில் ஏறிட்டேன். எக்மோர்லேருந்து வரக்கூடிய ஒரு ட்ரெயினோடைய தாம்பரத்தில் ஏறினா எப்படி இருக்கும் கூட்டம். ஆனால் ஏறி ஏதோ ஃபுட்போர்ட்லாம் கொஞ்சம் நேரம் அடிச்சிருந்தேன். அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் நின்னேன். அப்படியே நம்மளுக்கு எங்கே சீட்டு, அந்த டாய்லெட் போகிற பக்கம்தான். இதே மாதிரி நிறைய தடவை எனக்கு நடந்திருக்கு. நான் சென்னையில் வேலை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு அது ஃபஸ்ட்டு 2 மட்டும் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக பழகிட்டேன். ஓ இந்த இடம் தானா, அவ்வளோதான் அப்படின்னு மிஞ்சி போனால் ஏதாவது அந்த லக்கேஜ் வைக்கிற இடத்துல கிடச்சா லக்கு. அதுக்கு நம்ம எக்மோருக்கு பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயினுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் முன்னாடியே போகணும். எனக்கு அந்த ட்ரிக்லாம் தெரியாது. அந்த 1.5 மணி நேரம் போய் நின்று சீட்டை போட்டவங்களுக்கு அந்த மேலே கீழெல்லாம் சீட்டு கிடைக்கும். நம்ம லாஸ்ட் 10 நிமிஷம் அரை மணி நேரமாக வந்தாலும் கண்டிப்பாக கிடைக்காது. இந்த மாதிரி நின்றுட்டுலாம் வந்திருக்கேன் என் வாழ்க்கையில். அதெல்லாம் கொடுமையான நாட்கள். எனக்கு அப்போ துணையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா, வெளியில் அந்த கதவு வழியாக அந்த நம்ம கதவு போகிற அந்த வழியாக பார்த்திங்கன்னா வெளியில் தருகிற ஆகாசம்தான். அது இருட்டாக இருக்கும், அந்த நட்சத்திரங்கள் தெரியும், அப்படி கடந்து செல்லக்கூடிய ஊர்களுடைய வெளிச்சம் அது எனக்கு துணையாக இருக்கும். நான் அப்படியே எப்பண்டா வீடியும், எப்பண்டா நம்ம ஊரை பார்க்கலாம், கொஞ்சம் மதுரை தாண்டினா கொஞ்சம் கூட்டம் கம்மியாகும். ஸோ மதுரை எப்படா தாண்டலாம் அப்படிங்கும்போது மதுரை சில டைமில் கூட்டம் கம்மியாகாது.
பட் அப்படியே அதே ஒரு நின்றுக்கிட்டே தூங்குறது. ஒரு வாட்ட நடைபாதையில உட்காந்துட்டே கொஞ்ச நேரம் ரொம்ப தூங்கிட்டேன். எனக்கே பயமாயிடுச்சு. விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் பயந்தேன். அப்புறம் கொஞ்சம் தள்ளி எரிச்சு போய் உள்ளே போய் உட்காந்து ஒரு இடத்துல தூங்கிட்டேன். ஏன்னா ரொம்ப ஒரு 1 மணி 2 மணி வரைக்கும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். 2 மணிக்கு அப்புறம் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே இடம் போட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி அங்கே பக்கம்தான், நமக்கு ஒன்றும் சீட்டுலாம் இல்லை, அதே இடம் தான், அந்த கழிவறைக்கு போகிற இடத்துல தான் கொஞ்சம் அங்கங்கே சொல்லி அப்படி அப்படி உட்காந்து கையை காலை நீட்டி எப்படியாவது படுத்துட்டா ஒரு மணி நேரம் படுத்தா போதும்டா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு அவர் ரயில் பயணத்தை பற்றி சொல்லும் போது எனக்கு இது வாழ்க்கையில் ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் ஒரு கட்டுரையில் மேன்சன் அவர் தங்கியிருந்த அதை ஒரே ஒரு சின்ன சீனை சொல்லியிருப்பார். அந்த மேன்சன் படிக்கும்போது எனக்கு சில நான் ஞாபகங்கள்லாம் வருது, அதை ஷேர் பண்ணுறேன். முதல் முறையாக வீட்டை தாண்டி நான் மேன்சனில் தங்கினது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் தான். அந்த டாட்டா பேடு அப்படின்னாங்களா, அதில் தான் ஆர்எஸ் லாட்ஜுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஞாபகம் இல்லை எனக்கும். அதில் தான் தங்கினேன் முதல் முறையாக வீட்டை விட்டு வெளியில். ரொம்ப ஆரம்ப காலத்தில் எனக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு. எப்படி ரூமில் ஒரு பயங்கரமாக சத்தம் கேட்கும், பேசிட்டு இருப்பாங்க, டிவி ஓடும், நமக்கு நினச்ச மாதிரி தூங்க மாட்டோம். இதே மாதிரி கஷ்டத்தை நான் ஆல்மோஸ்ட் எல்லா மேன்ஷனையும் அனுபவிச்சிருக்கேன். இதோட கூடவோ குறைவோ அனுபவிச்சிருக்கேன். பட் அந்த கோயம்புத்தூரில் தங்கினது நல்லா தான் இருந்துச்சு. அந்த அனுபவத்தை இப்போ நினைக்கும் போது நல்லா தான் இருந்தது, ரொம்ப நல்லா தான் இருக்குது. அங்கே 1 மாத காலம் தான் தங்கினேன். அதாவது வேலைக்கு நான் போகணும், சென்னைக்கு போகணுன்னு நினச்சேன். பட் எங்கள் வீட்டில் சென்னைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் எங்கள் சித்தப்பா இருந்தாங்க. ஸோ அங்கே நீ இருந்து அங்கே வேலையை பார்த்துக்கோன்னாங்க. அந்த 1 மாத காலம் ஒரு கொஞ்சம் தேடி அலைஞ்சு பார்த்தேன். எனக்கு எந்த ஜாபும் கிடைக்கல. மேக்ஸிமம் ரூமில் உட்காந்துருப்பேன். அப்போல்லாம் சின்ன செல்ஃபோன் தான், ஒரு சைனா செட்டு தான் வச்சுருந்தேன். அதில் பாட்டு கேட்டால் ஊரே கூப்பிடும். இருந்தாலும் 2-3 பாடல்கள் கேட்டுக்கிட்டு அப்படியே ரூமில் உள்ள அண்ணங்கள்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு ஆரம்ப கட்டத்தில் பக்கத்து ரூமில் நான் பேசுகிறேன். அப்புறம் போக அவங்களோட பேசும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருக்கும். அவங்களாம் வேலைக்கு போய்ட்டு வரும்போதும் சரி, இல்லை காலையிலையும் சரி, அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஒவ்வொன்றா சொல்லும்போது சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு நினைவு நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக காலம் நான் ஒரு மேன்சன் இல்லை, ஒரு வாடகை வீடுன்னு தங்கினது பார்த்திங்கன்னா குரோம்பேட்டில் தங்கினது. சென்னை குரோம்பேட்டில் தங்கினேன். அங்கே எப்படி ரெஃபரன்ஸ் பண்ணி யார் சொல்லி நான் போனேன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. பட்டு அங்கே போனேன். அங்கே போய்ட்டு ஒரு ரூமில் தங்கி தான் நான் ஃபஸ்ட் அந்த ஸ்ரீராமில் வேலை பார்த்தேன். அங்கேருந்து தான் பஸ்ஸில் போய்ட்டு வரேன். அந்த ரூமில் என்னை தவிர மற்ற 2 பேர் இருப்பாங்க. ஒரு அண்ணன், கல்யாணம் முடிஞ்ச ஒரு அண்ணன், அவங்களும் தங்கியிருப்பாங்க. அப்புறம் இன்னொரு பையன் இருப்பான். ஸோ அந்த வீடே பார்த்திங்கன்னா ஒரு கருப்படைஞ்ச பில்டிங் தான். அந்த ஒரு சின்ன ஒரே ஒரு அறை தான், ஒரு கிச்சன் இருக்கும். கிச்சனை யாருமே யூஸ் பண்ண மாட்டோம். பேச்சுலர் அப்படிங்கிற போதே கிச்சன் யூஸே கிடையாது. அந்த ரூமில் பார்த்திங்கன்னா துணிகள்லாம் அங்கங்கே கிடக்கும். ஏன்னா வேலைக்கு போய்ட்டு வரவங்க என்ன பண்ணுவாங்க, அதை நீட்டாகவோ ரொம்ப டெய்லி துவைச்சிலாம் போட மாட்டாங்க. இதெல்லாம் விட எனக்கு ரொம்ப கொடுமையாகப்பட்டது என்னென்னா, நைட்டு தூங்க விட மாட்டாங்க. என்னென்னா அவங்க அப்போ தான் ஷிஃப்ட்டு முடிஞ்சு வருவாங்க. மேக்ஸிமம் அவங்களுக்கு ஷிஃப்ட்டு மாற்றி மாற்றி இருக்கும். எனக்கு காலையில் 9 to 5 அந்த ஒர்க்கு தான் எப்போதுமே. ஆனால் அவங்களுக்கு ஷிஃப்ட்டு மாறி மாறி வரும். அவங்க மத்தியானம் ஷிஃப்ட்டு போய்ட்டு நைட்டு வந்துட்டாங்கன்னா அப்போ தான் தூங்க போவேன். 10 மணிக்கு தூங்குவேன். அவங்க அப்போ தான் 10 மணிக்கு தான் வருவாங்க. ஸோ வேலையை விட்டு வந்தனால கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்பாங்க. எனக்கு இன்னைய வரைக்கும், அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் என்ன பார்த்திங்கன்னா, நான் தூங்கும்போது சவுண்டு கேட்டாலே எனக்கு தூக்கம் வராது. டிவிலாம் போட்டாங்கன்னா தூக்கமே வராது, உருண்டுக்கிட்டே கிடப்பேன். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த டிவியெல்லாம் ஆன் பண்ணி ஏதோ ஓடிட்டுருக்கும் சம்மந்தம் இல்லாமல். எனக்கு அந்த 1 மணி வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். அதுக்கப்புறம் டிவி அணைச்சப்பறம் தான் எனக்கே அறியாமே தூங்குவேன். இந்த மாதிரிலாம் எனக்கு கொடுமையாக நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ரூம் அதுன்னு ஞாபகம் வரும்போது நான் சாப்பிடாம கிடக்கிறது ஞாபகம் வரும். ஏன்னா பேச்சுலர் லைஃபு, அதுவும் சம்பளம் எனக்கு கம்மி. 4400 தான் நான் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப சம்பளம் கம்மினால என்ன பண்ணுவேன்னா, பல நாட்கள் நான் நைட்டு சாப்பிட மாட்டேன். காலையில் கூட சாப்பிட்ருவேன், மத்தியானம் சாப்பிட்ருவேன். காலையிலையும் சில நாள் மிஸ் பண்ணிடுவேன். வேணுக்குனே மிஸ் பண்ணிடுவேன். ஒரு டீயும் ஒரு வடையும் சாப்பிட்டு போயிடுவேன். மத்தியானம் மேக்ஸிமம் சாப்பிட ட்ரை பண்ணிடுவேன். ஏதாவது ஒரு உணவு, ஏன்னா காலையில் சப்போஸ் நான் சாப்பிட்லன்னா மத்தியானம் சாப்பிட்ருவேன். நைட்டு ஆனால் பெரும்பாலான நாட்கள் நான் மிஸ் பண்ண வேண்டான்னு ஒதுக்கியிருக்கேன். ஏன்னா துட்டு இருக்காது, நம்ம எதுக்கு வீட்டில் போய் கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு. அப்போல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது இந்த டைகர் பிஸ்கட் தான்.
டைகர் பிஸ்கட்டை நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த டைகர் பிஸ்கட்டு 5 ரூபா 10 ரூபா பிஸ்கட் வாங்கணும். ஒரு 2 பிஸ்கட்டே பாக்கெட்டு போதும், தண்ணி இருக்கும். அதை வச்சு அப்படியே குடித்து அந்த நாளை ஒப்பேற்றிடுவேன். அந்த நைட்டு மட்டும் ஒப்பேற்றிட்டேன். பகல் முடிஞ்சால் அது பார்த்துக்கலாம், வயிறு பசிச்சா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்போ ஒரு சின்ன வயசு தானே, ரொம்பலாம் நம்ம வயிறுலாம் ரொம்ப பசிக்காது. நம்ம சாப்பிடாம இருந்தாலும் பெருசாக எஃபெக்ட்லாம் தெரியாது. பட் இப்போ தெரியுது. அப்போ சாப்பிடாமல் கிடந்தது. ஸோ அது எனக்கு ஞாபகம் வருது. அதே குரோம்பேட்டைக்கு அதுக்கப்புறம் சில வருஷங்களுக்கு அப்புறம் 2015 அந்த டைமில் நான் போனேன். ஆனால் அந்த ரூம் இல்லை, இது வந்து ஆப்போசிட்டான இது ரயில்வேக்கு இந்த சைடு, கேட்டுக்கு இந்த சைடு அப்படிங்கிறது அந்த ஒரு இடத்துல. அது வந்து மேன்சன், இப்போ தங்குறது மேன்சன். ஸோ இந்த மேன்சன்லேயும் பார்த்திங்கன்னா எனக்கு இதில் கொடுமைன்னு என்ன பார்த்தோன்னா, எனக்கு வந்து சாப்பாடும் சேர்த்து 2 வேளையோ 1 வேளையோ சாப்பாடு ஏதோ சொன்னாங்க. சாப்பாடு சேர்த்து நைட் ஆமாம் 3 வேளை சேர்த்து சாப்பாடு தான். சேர்த்து 3000 சொன்னாங்க. அதனால் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சேர்ந்தேன். கடைசி தான் தெரிஞ்சது சாப்பாடு அது சில நாள் சாப்பாடுலாம் வாயிலே வைக்க முடியாது. அப்படியே தள்ளி தூரத்துக்கு வச்சிடறாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். அதுமாதிரி நைட் நம்ம கொஞ்சம் லேட்டாக வேணுன்னா சாப்பாடு இல்லைன்றாங்க. மனசாட்சியே இல்லாமல் சொல்லிடுவாங்க. அப்படிலாம் சொல்லியிருக்காங்க எனக்கு. சில நாள் நைட்டு கொஞ்சம் லேட்டாக வந்திருப்பேன், சாப்பாடு இருக்குமா, அதுவும் ஆரம்ப கட்டத்துலாம் அப்படி லேட்டாக வருமா எனக்கு தெரியாது. சாப்பாடு நம்மளுக்கும் எடுத்து வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சேன், இருக்காது. அப்புறம் அதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் தான் நான் லேட்டாக வந்தாலும் என் ரூமில் சாப்பாடு இருக்கும். ஸோ அது வந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நடந்தது. அதுக்கப்புறம் அந்த ரூமில் வந்து எனக்கு கஷ்டம்னு எதுவுமே இல்லை. பக்கத்தில் நம்ம தூங்க போனாலும் பக்கத்தில் பேசிட்டுருப்பாங்க, அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அப்படி ஏன்னா நம்ம மேன்சன் ரூம் இதெல்லாம் தங்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இயல்பாக நம்ம வாழ முடியாது. எல்லோரும் ஊரோட இருக்க மாதிரி தான் வாழணும். இதில் அந்த மேன்சனில் நான் பெரிய கொடுமைன்னா, என் ரூம் மேட் இருக்கிறவர் வந்து அவர் வேலைக்கு போகல, அவர் வந்து கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் இருக்கும்போது ரொம்ப ஒரு குடிப்பழக்கம் உள்ளவர், ட்ரிங்க் பார்ட்டி தான். டெய்லி நைட்டு குடிச்சிட்டு வந்து வளரிட்டே இருப்பார் நைட்டு ஃபுல்லாக. நான் கொஞ்ச நேரம் பேசி பார்ப்பேன், அப்புறம் நம்ம தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அவர் நம்ம தூங்கவே மாட்டார், பேசிக்கிட்டே இருப்பார். எதையாவது சொந்த கதை சோத கதை எல்லாத்தையும் பேசிட்டு இருப்பார். அது வாழ்க்கையை வெறுத்து போச்சு. வேறு ஏதாவது ரூமுக்கு போயிடலான்னா எல்லா ரூமும் ஃபில்லாக தான் இருந்துச்சு. எனக்கு இன்னொன்று என் பையனா, இப்போ நம்ம இந்த ரூமும் தாண்டி இன்னொரு ரூம் போனால் அங்கே என்ன கஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் மேக்ஸிமம் அவர் வந்து ரூமில் இருக்க மாட்டார், மத்தியானம் காலையில் இருக்க மாட்டார். அப்போ நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவேன், ஓகே ரைட்னு சொல்லிட்டு பகலெல்லாம் படுத்தே நடப்பேன். ஏன்னா மத்தியானம் எனக்கு வந்து அப்போது நான் வேலை பார்த்தது ஒரே ஒரு ஷிஃப்ட் தான். மத்தியானம் 2:30 மணிக்கு போயிட்டு 9 வரைக்கும் முடிகிற ஷிஃப்ட், டேட்டா என்ட்ரி ஒர்க்கு. அதனால் சரின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன் எங்கள் ஊருக்கு. அது நான் ஒரு எம்எஸ்சி பாஸ் ஆன பிறகு ஊருக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து ரூம் எடுத்து தங்கியிருந்தது அப்படின்னு இந்த வேலைக்காக தங்கலை. இங்கே பாலிடெக்னிக்கில் கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டு மேலே உள்ள ஒரு கோவத்தினால ஒரு மாதம் என்னமோ தங்கினேன்னு நினைக்கிறேன். 1 மாதம் தங்கலை, ஆக்சுவலி வீடு எடுத்து போட்டேன். ஒரு ரூம், சின்ன ரூமு தான், மொட்டை மாடியில் ஒருத்தர். அவர் அதையும் வியாபாரமாக வச்சு நான் கேட்டதுக்கு தந்தார். ஒரு 1500 வேணுமோ வாடகை. ஆனால் 2-3 நாள் தங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த கோவம் வீட்டு மேலே உள்ள கோவம் நம்ம குறையும் போது அடிக்கடி வீட்டுக்கு வர்றது. அதுக்கப்புறம் அப்படியே வீட்டிலே தங்கிடுறேன். என் லக்கேஜ் மட்டும் அங்கே கிடந்து, கொஞ்சோண்டு துணிகள் மட்டும் அந்த ரூமில் கிடந்துச்சு தென்காசியில். அது இப்போ நினச்சா கூட என்னடா கிரிக்கெட்டாக ஏதோ பண்ணியிருக்கவே அப்படின்னு தோணும். பட் இது ஒரு நடந்துச்சு. அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஃபேன் கிடையாது, ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் போட்டது தான். ஹாஸ்பிட்டல்ஸ் ஆனால் அது ஹீட் இறங்காது. ஆனால் பார்த்திங்கன்னா பனி, சரியான பனியாக இருக்கும். இந்த நைட்லாம் பனி இப்போ தூங்க முடியாது. கொசுக்கட்டி வேறு. அதெல்லாம் முதல் நாள் நைட்டு நான் தூங்கவே இல்லை, அந்தளவுக்கு கொசுக்கட்டி. வெளியில் எந்திப்பேன் உள்ளே போவேன், எந்திப்பேன் உள்ளே போவேன், ஃபேனும் இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறது இப்போவுமே நினைக்கும் போதே பயமாக தான் இருக்குது. நாம் இப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்துச்சு. இது அந்த மேன்சன் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது. இதே மாதிரி தான் இன்னும் 2-3 ரூமில் தங்கியிருக்கேன். சென்னையில் இன்னொரு ரூமில் தங்கும்போது, ஃப்ரெண்ட்ஸ் கூட தங்கும்போது பார்த்திங்கன்னா, அப்போ தான் ஃபஸ்ட் அந்த ரூம் போகிறோம். அந்த டிவிஎஸில் வேலை பார்க்கும்போது ஃபேன் இல்லை, கொசுக்கடி, பயங்கர கொசுக்கடி, சரியான எங்களை தூக்கி வெளியில் போட்டுரும், அந்தளவுக்கு கொசுக்கடி. தூங்கவே இல்லை அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. பேசிக்கிட்டோம், வெளியில் எழுந்திரிச்சிக்கிட்டோம், உள்ளே உட்காந்துக்கிட்டு இப்படியே தான் உற்பத்தி. மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே ஆளாளுக்கு இருக்கிற துட்டை போட்டு ஃபேனை வாங்கிக்கிறோண்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ஃபேனை வாங்கினோம். ஸோ இதெல்லாம் மேன்சன் சொல்லும்போது எல்லாமே ஞாபகம் இருக்குது எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராமத்தை பற்றி அவர் சொல்லியிருப்பார். ஸோ கிராமத்தில் நான் வாழ்கிறேன். இந்த கிராமம் நிறைய மாற்றம் அடைஞ்சிருச்சு. ஆக்சுவலி இந்த மாற்றத்தை பற்றியே நான் ரொம்ப நாளாக ஒரு பாட்காஸ்ட் பேசணும்னு இருந்தேன். ஸோ அதை வந்து தனியாக ஒரு பாட்காஸ்ட் பேசுகிறேன். நான் முந்தி எப்படி பார்த்த ஒரு
கிராமம், ஒரு சாலைகள் இப்போ எப்படி மாறி இருக்கு, அந்த மாற்றம் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத நான் இன்னொரு பாட்காஸ்ட்டில் சொல்கிறேன். பட் இந்த கிராமத்தில் பொதுவாக நிறைய மாறி இருக்கு. மிஞ்சி இருந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நாட்களோ ஒரு பண்டிகைகளோ இல்லை. இப்போ எல்லாருமே வந்து காசு, அவர் சொன்ன அதே வார்த்தைகளாம், ரொம்ப காசு காசுன்னு தான் இருக்காங்க, சுயநலமாக ஆயிட்டாங்க. கிராமத்தில் மிந்தி உள்ளவங்க பார்த்திங்கன்னா நல்ல மனம் உள்ளவங்க அப்படின்னு பேர் எடுத்திருப்பாங்க. ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது. நிறைய பேர் இல்லை, எல்லாருமே சுயநலமாக தான் இருக்காங்க. அவங்களோட தேவைகளை யோசிக்கிறாங்க, மற்றவங்கள கண்டுக்கிட மாட்டேங்காங்க. நிறைய மாற்றங்கள், வளர்ச்சிகள், சாலைகள் வந்து இப்போ போக்குவரத்து பெருகுது. அதனால் பயங்கரம் ஒரு நாள் ஒரு காலத்தில் கிராமம் அப்படின்னா அவ்வளோ பேரமைதியாக இருக்கும். இப்போ அப்படி இல்லை. பட்டு நகரத்துக்கு கம்பேர் பண்ணது கம்மி தான். ஆனால் இப்போவும் கிராமத்தில், நான் இருக்க கிராமத்திலலாம் பயங்கரமான காரு வண்டிலாம் போயிட்டே தான் இருக்குது. பட் இது போக நான் சில கிராமங்கள் பார்த்துருக்கேன், அதில் நிம்மதியாக தான் இருக்குது. அந்த கிராமம்லாம் பார்க்கும்போது எனக்கு அங்கேயே போய் தங்கிடலாமான்னு தோணும். இதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு இன்டீரியரான கிராமத்தெலாம் பார்க்க ஓகே, இது நல்லா தான்டா இருக்குன்னு தோணும். ஸோ கிராமத்தில் பார்த்திங்கன்னா சில வீடுகள் இடிஞ்சு விழுந்திருக்கும், வேப்ப மரம், புளிய மரம்லாம் இருக்கும். மனிதர்கள் அங்கங்கே உட்காந்துட்டு கதை பேசுவாங்க. ஆடு மாடு சந்தோஷமாக அலையும். தாவரங்களை பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். தண்ணி இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் வாக்கிங் போகும்போது அந்த காற்று அடிக்கும்போது நம்மளுக்கே சூப்பராக இருக்கும். இதில் அந்த ராமகிருஷ்ணன் அவர்கள் பார்த்திங்கன்னா தும்பை பூவை பற்றி சொல்லியிருப்பார். ஸோ தும்பைப்பூ நம்ம எல்லாருமே பார்த்துப்போம். நானுமே சின்ன வயசில் விளாண்டுருக்கேன். 90 கிட்ஸு கண்டிப்பாக அந்த தும்பைப்பூ வெள்ளை கலரில் இருக்கும், அதை எடுத்து தேன் எடுத்து சாப்பிடுவோம். பட் அது பேர் தும்பைப்பூன்னு எனக்கு தெரியாது. இவர் சொன்னோன்னே நெட்டில் அடித்து பார்த்தா தும்பைப்பூன்னா அந்த பூ தான். இது நம்ம சின்ன வயசில் விளாண்டோம். ஏன்னா அவரும் சொல்லுவார், அந்த காலத்தில் எல்லாருமே விளாண்டது அதில் தேன் எடுத்து சாப்பிட்றது அப்படின்னு சொல்லுவார். ஸோ 90 கிட்ஸ் எல்லாருமே அப்படி பண்ணியிருப்போம். ஆடுகளெல்லாம் அலையும் போது வெளியில் நிறைய நம்மளுக்கு வந்து வீடுகள் கம்மி தானே, நிறைய இடம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செடி கொடிலாம் இருக்கும். அதில் தும்பைப்பூ நிறைய வளர்ந்துருக்கான்னு நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் தேன் எடுத்து சாப்பிட்ருக்கோம். அதெல்லாம் அவர் சொல்லியிருந்தார். அப்போ தும்பைப்பூவை பார்த்தேன், ஓ இதுதான் தும்பைப்பூவான்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. உடனே எனக்கு தும்பைப்பூ இப்போ பார்த்தே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் நான் ரீசெண்டாக வாக்கிங் போகும்போது இந்த தும்பைப்பூவை பார்த்த மாதிரி இல்லையே, சரி போயிருன்னு சொல்லிட்டு மதியம் ஒரு 12:30 இருக்கும். நான் வாக்கிங் போகிற அதே பிளேஸில் போயிட்டேன். பட் நல்ல வேளை அந்தளவுக்கு காரும் பைக்கும் இல்லை மதிய நேரம். இதே சாயந்தரம் காலையிலலாம் ரொம்ப அதிகமாக வந்திருக்கும். அப்படியே நல்ல வேளை. இன்னொன்று என்ன, வெயிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப உக்கிரமாக அடிக்கல, மிதமான முகத்துக்குள்ளே படும்போதே அந்த வெயில் எனக்கு ஒரு ஸ்பரிசத்தை தந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த வெயில். அப்போது ஒரு பாட்காஸ்ட் பேசணும்னு நினச்சேன் ஆக்சுவலி வெயிலை பற்றி. இதனால் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் வெயிலை பற்றி. பட் அதுவும் இன்னொரு பாட்காஸ்ட்டில் பேசுகிறேன், அதுவும் நீங்கள் கேளுங்க. அப்போது இந்த தும்பைப்பூ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதே வெள்ளை நிற பூக்கள் அந்த வயல் ஓரம் இருந்துச்சு. பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு. பார்த்தேன், அதோட தரிசனத்தை பார்க்கணும் எனக்கு ஆசையாக இருந்துச்சு. அதை தொடணுமோ, முகரணுமோ, தேன் எடுக்கணுமோ எனக்கு எதுவுமே ஆசை இல்லை. ஜஸ்ட்டு எனக்கு அவர் அந்த லைனை படித்தோடனே உடனே போய் பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி நமக்கு தோணும், ஏதோ ஒரு புக்கை படிக்கும்போது அந்த ஒரு சில இதை வந்து உடனே பார்த்தாகணுமே. இப்போ ஒரு படத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க, ஒரு பாடலை பற்றி சொல்லியிருப்பாங்க, உடனே அதை கேட்டாகணுமே, பார்த்தாகணுமே தோணும். அதே மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ பார்த்தோன்னே பார்த்த பேர் ஒரு நிம்மதி இருந்துச்சு. அண்டு ஃபைனலாக இப்போ நான் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்லி முடிச்சிடுறேன். அவர் வந்து ஒரு பாடல்கள் பற்றி சொல்லியிருப்பார். பாடல்கள் அவங்க தெரிஞ்ச ஒரு அக்கா பாடினதெல்லாம். என்னுடைய வாழ்க்கையில் பாடல்கள்னு சொல்லும் போது அந்த பாடலுக்கு சம்மந்தப்பட்ட நினைவுகள் வரும். இதை ரொம்ப காலம் முன்னாடியே நான் ஒரு பாட்காஸ்ட்டாக பேசணும்னு நினச்சிருந்தேன். சில பாடல்களும் அந்த பாடல் கேட்டால் எனக்கு அந்த சம்மந்தப்பட்ட நபரோ அந்த சம்மந்தப்பட்ட நினைவோ ஒன்று வரும். அதை பற்றி பேசலாமே, ஏன்னா ஒரு பதிவுமே பண்ணிடலாமே நினச்சேன். அது லேட்டாகி தான் இருக்குது, அதுவும் இன்னொரு நாள் நான் பேசுகிறேன். பட் இதை பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு அதான் தோணுச்சு. ஏன்னா அவரும் சொல்லியிருப்பார், சில பாடல் கேட்டோன்னே எனக்கு சில பேரை தோணுதாங்கன்னு சொல்லிட்டு. நம்மளை மாதிரி தான் உலகத்தில் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. எல்லாருக்கும் அப்படி தான் இருக்குது. நான் மனிதர்கள் அப்படி தானே, ஒரு பாடல் கேட்டால் ஏதோ நினைவு எங்கேயோ வருது. ஸோ இந்த பாடல்கள் அப்படிங்கும்போது எனக்கும் சில நினைவுகள்லாம் வரும். அது வந்து காதல் நினைவாக இருக்கலாம், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு கூட பாடல்கள் கேட்டதாக இருக்கலாம். இதில் மாதிரிலாம் நிறைய ஞாபகத்துக்கு வரும். ஸோ அதை நான் வந்து தனி பாட்காஸ்ட் பேசுகிறேன். பட் இதில் வந்து எனக்கு ரொம்ப நான் வந்து ரொம்ப அதிகமாக பழைய பாடல்கள் கேட்பேன். எம்எஸ்பி பாடல்கள், இளையராஜா பாடல்லாம் அதிகமாக கேட்பேன். இடையில கொஞ்சம் மாறி போயிருந்தேன். யுவன் சங்கர் ராஜா, ஹாரிஸ் ஜெயராஜ்லாம் அப்படி மாறி போயிருந்தேன்.
பட் இவருடைய அந்த இதை படிக்கும்போது எனக்கு திருப்பியும் இல்லைடா கேட்கணும்டான்னு சொல்லிட்டு உடனே அவர் வந்து கண்டசாலா அப்படின்னு ஒரு சிங்கரை பற்றி சொல்லியிருப்பார். அவருடைய இந்த தேவதாஸ் பாடல்லாம் சொல்லியிருப்பார். அதில் 2 பாடல்லாம் கேட்டு பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்தது. அவருடைய அந்த குரலை கேட்கும் போதே நல்லா நல்ல இந்த சிச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு இது நடந்துச்சு. என்னென்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் புத்தகத்தை சாதாரணமாக படிச்சிருந்தேன். என்னுடைய மனதில் எப்பவும் போல் அடுத்து என்ன பண்ணணும் இது எல்லாமே இருந்துச்சு. ஒரு ஒரு ஏக்கமோ ஒரு ஒரு துக்கமோ எதுவுமே இல்லை. ஆனால் அவர் சொன்ன மாதிரி அந்த கண்டசாலா பாட்டை கேட்கும்போது அவருக்கு துக்கம் ஏற்பட்டதுன்னு சொன்னார். அதே மாதிரி நான் கேட்குறேன், எனக்கும் ஒரு மாதிரி துக்கம் அப்படியே மேலே படர்ந்துட்டு. அது என்ன துக்கம், யாரை நினச்சி துக்கம், எதை நினச்சி துக்கம்னு எனக்கு எதுவுமே தெரில. ஆனால் அப்படியே அதில் நான் வந்து இதாகிட்டேன். எனக்கு அப்படியே என் மைண்ட் அப்படியே மாட்டேன். அமைதியை நோக்கி நான் போயிட்டேன். என்னால் அதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. என்ன பண்ணப்போ ஒரு மாதிரி அந்த அந்த சிச்சுவேஷனை சொல்கிறேன். உடனே அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் எஸ்கேப் ஆகும்னு சொல்லிட்டு அவரே அதுதான் பி சுசிலா பற்றி சொல்லிப்பாங்க. உடனே பி சுசிலா பாடலில் பார்த்தேன். ஆக்சுவலி இந்த பாடலாம் ஒரு காலத்தில் கேட்டது. ஆனால் நான் சிங்கரை நான் மேக்ஸிமம் நான் யோசிச்சதில்லை, பார்த்ததில்ல. எனக்கு மியூசிக் டைரக்டரை யோசிச்சிருக்கேன். எம்எஸ்பியா அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு இப்போது நான் சிங்கரானா இந்த பாடல்லாம் நான் ஒரு காலத்தில் கேட்ட பாடல் எனக்கு ரொம்ப ரசிக்கிற பாடலாம் இந்த பி சுசிலா பாடல்னு படிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். ஒரு பாடல் கூட சொல்லியிருந்தார். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அதை கேட்டதுக்கப்புறம் திருப்பி ஒரு 3-4 மட்டும் கேட்டேன் அந்த பாட்டை. எனக்கே ரொம்ப பிடிச்சி வச்சு அந்த பாட்டை. இப்போது நான் நைட்டு தூங்கும் போது எப்படி இன்னும் 2-3 மட்டும் கேட்டேன்னு தான் வச்சுருக்கேன். ரிப்பீட் மோடில் போட்டு கேட்டுன்னு வச்சுருக்கேன். அப்புறம் அவங்களோட பாடலுக்கு கேட்டேன். அப்புறம் பிபி ஸ்ரீனிவாஸ் அந்த சிங்கரை பற்றி சொல்லியிருப்பார். உடனே அவருடைய பாடல்களையும் பார்த்தேன். அவருடைய பாடல்களும் ஒரு காலத்தில் நம்மளாம் வெறித்தனமாக கேட்ட பாடல்களாடா இதெல்லாம் அப்படின்னு தோணுது. அந்த மயக்கமா கலக்கமா நிறைய பாட்டு இதில் பார்த்திங்கன்னா அவர் பாடின பாட்டையும் இப்போ உட்காந்து கேட்டேன். இதெல்லாம் இந்த பாடலாம் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என் மைண்ட் அப்படியே சுருங்கி ஒரு மாதிரி ஒரு என்ன துக்கமோ ஏதோ ஒரு அமைதியோ ஏதோ ஒன்று மாதிரி அப்படியே ஆயிடுச்சு. எனக்கே அதுலேருந்து வெளியில் வரக்கூடாதுன்னு தோணுது, வெளியில் வரணும்னு தோணுச்சு. அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் இருந்தேன். ஸோ கிராமத்தில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த இப்போ தானே மொபைலில் வந்திருக்கு. முந்தியெல்லாம் நாங்கள் காலேஜ் படிக்கும்போது அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ரேடியோவில் கேட்பாங்க, டிவியில் எங்கேயாவது ஓடும், இல்லை தொலைதூரத்தில் எங்கேயாவது பாட்டு கேட்கும். மேக்ஸிமம் ரேடியோ நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்பாங்க. ரேடியோவில் அந்த பாட்டெல்லாம் பழைய பாட்டெல்லாம் வரும். அப்போ அந்த பழைய அந்த ஆர்ஜே பார்த்திங்கன்னா அவருடைய குரலே பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையாக அந்த இரவுக்கு உகந்ததாக ஒரு அருமையான ஒரு வாய்ஸோடு பேசுவார். அந்த வாய்ஸை கேட்கும் போது நம்மளுக்கே இரவு அப்படி நம்ம தாளாட்டமாக இருக்கும். உடனே அதை பேசிட்டு உடனே அடுத்து இந்த பாடல் கேளுங்கன்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரும்போது அது இன்னும் கொஞ்சம் நம்மளை வந்து இது பண்ணும். அந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய தோணுது. இந்த பாடல்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய தோணுது. நம்ம அடுத்த எபிசோடில் பேசுவோம். ஸோ இதோட என்னுடைய இந்த எபிசோடை முடிச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நான் அந்த எபிசோடை பேசவே என்னால் முடியலை. நம்ம வந்து இன்னொரு நாள் பேசிக்கலான்னு தான் தோணுச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற இந்த மைண்ட் செட்டு இந்த ஒரு ஒரு பதம் மாதிரி இருக்குது. இன்னொரு நாள் இல்லாமல் இருக்கலாம், இன்றைக்கி பேசுன்னு சொல்லிட்டு தான் உட்காந்து பேசுகிறேன். மைண்டு ரொம்ப குதூகலமாக தான் இருக்குது, ஆனால் எதுக்குன்னே தெரியாது. அதே நேரத்தில் என்னுடைய மனது பார்த்திங்கன்னா ஒரு துக்கம் பீரியட்டு தான் இருக்குது, ஆனால் எதுக்குன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு கலப்பினமான ஒரு ஃபீலிங்கில் நான் உட்காந்துருக்கேன். ஸோ நல்லா இருக்குது. இந்த மாதிரி வாழ்க்கையோட அனுபவங்களை படிக்கும் போது அப்புறம் அந்த அனுபவங்களால் நம்மளுடைய அனுபவங்கள் அப்படியே பறந்து விரியும் போது ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை யோசிச்சு பாருங்கள். அப்பப்போ அவரும் இந்த புக்கில் சொல்லிப்பார், நம்மளுடைய சில நினைவுகளை நாமளே அசை போட வேண்டிய இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த பாட்காஸ்ட் மூலமாக நான் சில நினைவுகளை அசை போடுறேன். எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம அடுத்த எபிசோடாக சந்திக்கலாம். பாய்.